வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நான் பயிற்சியாளர் ராஜா காளிமுத்தன். இந்த காணொலி காட்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் பற்றி. ஏன் இது நடப்பு நிகழ்வில் வந்திருக்கு? சமீபத்தில் தமிழக அரசு அஞ்சலை அம்மாள் உடைய ஒரு சிலையை திறந்து வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சப்ஜெக்டில் யூனிட் 8ல் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிக முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருக்கிறார். அதனால இவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா பிறந்தது பார்த்தீங்கன்னா 1890 ஜூன் 1 1890. ஒரு செல்வந்தர் வீட்டு குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க. ஒரு நெசவாளர் உடைய குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க. ஒரு சாதாரண பெண்மணியாக வளரக்கூடிய அஞ்சலை அம்மாள் பிற்காலத்தில் முருகப்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணத்துக்கு பிறகு மிக முக்கியமாக சுதந்திர போராட்டத்தில் நிறைய நம்ம கலந்து கொள்ளணும். காந்தியுடைய அரசியலில் ஈர்க்கப்பட்டு காந்தியோடு சேர்ந்து காங்கிரஸோடு சேர்ந்து நம்ம நிறைய சுதந்திர போராட்டத்துக்கு உத்வேகமாக இருக்கணும், கூட இருக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீர்களானால் சுதந்திர போராட்டத்திற்கு பெண்மணிகள் வருவது மிக குறைவு, வரமாட்டாங்க. ஏன்னா வீட்டை விட்டே வெளியே வருவது மிகவும் குறைவாகும். ஆனால் அவருடைய கணவரும் அவரும் காந்திஜி சார்ந்த நிறைய போராட்டங்களில் தமிழ்நாட்டில் கலந்து கொண்டாங்க. நம்மளுடைய நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்தில் நிறைய கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக இருக்கக்கூடியது நீல் சிலை அகற்றம் போராட்டம், நீல் ஸ்டாச்சு ரிமூவல் சத்தியாகிரகம். யார் இந்த கலோனல் நீல்? நீல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் ஆங்கிலேய அதிகாரியாக இருந்த ஒரு கலோனல் நீல். இவரை புச்சரர் ஆஃப் அலகாபாத், அலகாபாதுடைய கொடுங்கோலன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? 1857 இந்த 1857 ரிவோல்ட் நிறைய பேரை கொன்று குவித்தவர். பாரபட்சம் இல்லாமல் ஆண்களையும் பெண்களையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும். அவருக்காக ஒரு சிலை திறக்கப்பட்டிருந்தது. எங்க? நம்ம மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பென்சர் பிளாசா அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அது பக்கத்துல ஒரு சிலை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய இறப்புக்கு பிறகு ஒரு கொடுங்கோலனுடைய சிலை எதற்கு இங்கே அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு கொடுங்கோலனுடைய சிலை எதற்கு இங்கே? அப்ப காங்கிரஸும் சரி சென்னை மகாஜன சபையும் சரி இரண்டும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றான் 1927. அப்ப இந்த போராட்டத்தில் கலந்து கொள்றாங்க. இந்த சிலையை அகற்றுவதற்கான ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த சிலையை உடைத்தெறிவதற்கான ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. இதுல அஞ்சலை அம்மாள், அவருடைய கணவர் மற்றும் அவங்களுடைய 9 வயது குழந்தை. அவங்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இங்கே இயற்பெயர் சொல்றேன்? வர நிமிடங்கள்ல நமக்கு தெரியும். 3 பேரும் கலந்து கொண்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா சிறை சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்ப கணவனும் மனைவியும் ஒரு சிறையில, அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சலை அம்மாளுடைய குழந்தை ஒரு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார் 4.5 ஆண்டுக்கு. இதுல மிக முக்கியமாக அஞ்சலை அம்மாளுக்கு அப்பொழுது உறுதுணையாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா படத்துல இருக்கக்கூடிய மதுரை பத்மசினி அம்மாள். அப்ப ஆரம்ப காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதே பெரிது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இவங்க என்னது, 2 பேரும் சிறைக்கே செல்கிறார்கள். இந்த கேள்வி மிக முக்கியம். அஞ்சலை அம்மாளோடு கூட இறந்த பெண் சுதந்திர போராட்ட வீரர் யார்? மதுரை பத்மசினி அம்மாள் அவர்கள். இந்த தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி வருகிறார், தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் சிறைக்கு வருகிறார். அப்ப நம்ம அஞ்சலை அம்மாளை பற்றி கேள்விப்படுறாங்க, முருகப்பாவை பற்றி கேள்விப்படுறாங்க. காந்திஜி வருகிறார். அந்த சிறையில் அந்த சீர்திருத்த சிறையில் அந்த குழந்தையும் பார்க்கிறார். அப்ப என்ன பண்றாரு? அம்மா கண்ணு அப்படின்ற குழந்தைக்கு பெயர் மாற்றம் செய்கிறார். லீலாவதி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்து தன்னோடு அந்த குழந்தைய வரதா ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிரு. அப்ப சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மிகவும் கடினமாக பெறப்பட்டது. அதை கண்டிப்பாக நம்ம இங்க பதிவு செய்தாக வேண்டும்.
அப்போ முதல்ல இருந்த பேர் அம்மா கண்ணு, பிறகு வந்து என்னவாக மாற்றப்படுகிறது, லீலாவதின்னு மாற்றப்படுகிறது. யாரால்? நம்மளுடைய மகாத்மா காந்தியால் பெயர் மாற்றம். அஞ்சலை அம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் அடைக்கப்படுகிறார் முதல்ல, அதுதான் பார்த்தோம். அப்போ அம்மா கண்ணை வந்து கூட்டிட்டு போய் லீலாவதின்னு பெயர் மாற்றுகிறார் நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1931 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்பு செய்து மறுபடியும் வேலூர் சிறையில் வந்து அடைக்கப்படுகிறார் அஞ்சலை அம்மாள் அவர்கள். அப்ப அவங்க வந்து 6 மாசமா இருக்காங்க. ஷீ இஸ் பிரெக்னென்ட். அப்ப மாசமா இருக்கும் போதும் கூட சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆசை, நம்ம நாடு சுதந்திரம் பெற்று விடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை. அந்த தருணத்துல ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு முதலில் பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயில் வீரன் அப்படின்னு வைக்கிறாங்க. அதன் பிறகு அது ஜெயவீரனாக மாறுகிறது. அப்ப முதல் குழந்தை, மறுபடியும் இரண்டாவது குழந்தை, நிறைய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய அகில இந்திய பெண்கள் மாநாடு நடைபெறுகிறது. அதுல தலைமை ஏற்கிறாங்க 1931. அதன் பிறகு மிக முக்கியமான ஒரு பெயர் அஞ்சலை அம்மாளுக்கு கொடுக்கப்படுகிறது, தென்னாட்டின் ஜான்சி ராணி. யார் இந்த பெயரை கொடுக்கிறா? காந்திஜி அவர்கள் கொடுக்கிறார். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு. 1934 காந்திஜி வருகிறார், கடலூருக்கு வருகிறார். அப்ப காந்திஜியை வந்து பார்க்கணும் அப்படின்னு அஞ்சலை அம்மாளுக்கு ஒரு ஆசை. ஆனால் ஆங்கிலேய அதிகாரிகள் பார்க்க விடுகிறார்களா? இல்லை. அப்ப என்னுடைய குருவை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குதிரை மேல ஏறி ஒரு புர்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உடைய தன் உடை மேல போட்டுக்கொண்டு குதிரை ஏறி கடலூருக்கு வந்து அதன் பிறகு காந்திஜியை பார்த்தார். இந்த சம்பவத்தை சொல்றாரு காந்திஜி கிட்ட. இது மாதிரி உங்களை இவ்வளோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி பார்க்க வந்திருக்கிறேன். அப்பதான் காந்திஜி சொல்கிறார், நீங்க தான் உண்மையான தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி, த ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா. காந்திஜி தான் அந்த பேரை கொடுக்கிறார். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற பிறகும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்குது? பென்ஷன், ஊக்கத்தொகை கொடுக்குது. எனக்கு ஊக்கத்தொகை வேண்டாம், இது என் கடமை. சுதந்திரம் வந்து பெறுவதற்கு நாங்கள் உழைத்தது எங்கள் கடமையே தவிர எனக்கு பென்ஷனே வேண்டாம், ஊக்கத்தொகை வேண்டாம். சுதந்திரத்தை தாண்டியும் சுதந்திரம் கிடைத்த பிறகும் மக்களுடைய நலனுக்காக உழைத்தாரா? உழைத்தார். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையுடைய மாகாண கவுன்சிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருந்தார். 37, 46, அதன் பிறகு 52. ஸோ தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து முடிவு வரைக்கும் மக்களுக்காக உழைத்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் அஞ்சலை அம்மாள் அவர்கள். கடைசியாக அம்மாவை பத்தி முடிக்கும் போது என்னென்ன முடித்துக் கொள்ளலாம், மகாகவி பாரதியார் சொன்னதை பத்தி நம்ம பேசிட்டு முடித்துக் கொள்வோம். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் அஞ்சும் நேரத்தில் அஞ்சலை அம்மாள் பொது வாழ்க்கைக்கு வந்துள்ளார் அப்படின்னு நம்ம மகாகவி பாரதியாரே புகழாரம் போற்றியுள்ளார். தமிழக அரசு சமீபத்தில் அம்மாவுடைய சிலையை திறந்திருக்கு. அதனால அஞ்சலை அம்மாள் குறித்த தகவல்களை இந்த காணொலி காட்சியில பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.